ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வோல்ஃப் சொயின்கா எழுதின த லைன் அண்ட் த ஜுவல் அப்படிங்கிற ப்ளேயோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் வோல்ஃப் சொயின்கா. இவரோட ஃபுல் நேம் அகின் வான் டே ஓல்வோல் பாபாட்யூண்டே சொயின்கா. இவர் 13th ஜூலை 1934 பிறந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போயும் இவர் ஒரு லிவிங் ரைட்டர் தான். இவரை வோல்ஃப் சொயின்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் ஒரு ஆஃப்ரிக்கன் பிளே ரைட், அதாவது குறிப்பாக நைகீரியாவில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு நைகீரியன் பிளே ரைட், போயட் அண்ட் எஸ்ஸேயிஸ்ட் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இவர் 1986 நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சரும் வாங்கியிருக்காரு. இந்த லைன் அண்ட் த ஜுவல் அப்படிங்கிற இந்த பிளே தான் சொயின்காவோட ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளே அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பிளே என்னன்னு பார்த்துடலாம். இந்த பிளேயோட டைட்டில் பார்த்தீங்கன்னா த லைன் அண்ட் த ஜுவல் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா வோல்ஃப் சொயின்கா. இந்த பிளே எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1959 பப்ளிஷ் ஆச்சு. இதோட ஜானர் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டைரிக்கலான பிளே அண்ட் ஆல்சோ காமெடி அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா நைகீரியாவில் இருக்க ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் பேர் இலிஞ்சுலைன் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி ஒரு செட்டிங்கில் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல் கேரக்டர் சிதி. சிதி யாருன்னா இந்த பிளேயில் த ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ ஒரு பியூட்டிஃபுல்லான யங் வில்லேஜ் கேர்ள். இந்த வில்லேஜில் வாழக்கூடிய ஒரு கேர்ள் தான். அண்ட் செகண்ட் கேரக்டர் பரோக்கா. பரோக்கா யாருன்னா த லயன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளேயில். இவ யார் அப்படின்னா ஒரு எல்டர் மேன், அதாவது வயசான ஒருத்தர் தான். இந்த வில்லேஜோட சீஃபே இவர் தான், அதாவது மெயின் ஆள், இந்த வில்லேஜ்க்கு மெயின் சீஃப் இவர் தான். இவர் வந்து சிதியை வந்துட்டு விரும்புவார். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன் வேல்யூஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அவர் இருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் லாக்குன்லே. லாக்குன்லே யாருன்னா ஒரு யங் ஸ்கூல் டீச்சர். இந்த வில்லேஜில் வேலை செய்கிற ஒரு யங் ஸ்கூல் டீச்சர். பட் இவரோட மைண்ட் ஃபுல்லாக ஒரு வெஸ்டர்ன் மாடர்னிட்டியாக தான் இருக்கும். இவங்க எல்லாருமே வில்லேஜ் டைப் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் லாக்குன்லே மட்டும் வந்து ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி திங்க் பண்ணுவார். ரொம்ப வந்து அப்கிரேடாக இருப்பார். ஃபோர்த் கேரக்டர் சடிகு. சடிகு யாருன்னா பரோக்காவோட சீனியர் ஒய்ஃப் அண்ட் மெசஞ்சர். பரோக்கா இருக்கல இந்த வயசான ஆள், அவரோட மூத்த ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒன் மெசஞ்சரும் கூட, ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா இவங்க மூலியமாக தான் சொல்லுவாங்க. இந்த பிளே பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. மார்னிங், நூன், நைட். அதாவது காலையில், மதியம் நடக்கிறது, நைட் நடக்கிறது, அந்த மாதிரி 3 இதாக பிரிச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மார்னிங் நடக்கிறத பார்க்கலாம். இப்போ மார்னிங் என்ன நடக்குதுன்னா, இந்த பிளே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த வில்லேஜோட மத்தியில் ஆரம்பிக்குது. அப்போ வந்து சிதி வந்து இந்த வில்லேஜில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த சிதிங்கிற பொண்ணு கருப்பாக தான் இருப்பாள், பட் ரொம்ப அழகாக இருப்பாள் அந்த வில்லேஜ்லேயே. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, லாக்குன்லே இருக்கார் இல்லையா அந்த ஸ்கூல் டீச்சர், லோக்கல் ஸ்கூல் டீச்சர், அவருக்கு வந்துட்டு இந்த சிதியை வந்து ரொம்ப பிடிக்கும். சிதியை வந்து அவர் லவ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர்கிட்ட கேட்டிருப்பாரு. ஆனால் இந்த வில்லேஜில் ஒரு இது நடக்குது. என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பொண்ணுக்கு அவங்க பிரைட் ப்ரைஸ் கொடுக்கணும். அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம், அதாவது இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இது வந்து ரூல்ஸாக ஒரு கண்டிஷனாக இருக்குது. அந்த பிரைட் ப்ரைஸை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ லாக்குன்லே தான் பார்த்திங்கன்னா மாடர்னைஸ்டாக இருக்கிறவராச்சு. இதெல்லாம் வந்துட்டு விரும்ப மாட்டார். அதனால நான் உனக்கு பிரைட் ப்ரைஸ்லாம் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து இது பண்ணுவார், ரெஃப்யூஸ் பண்ணுவார். பட் சிதி வந்துட்டு கண்டிப்பாக நீ பிரைட் ப்ரைஸ் கொடுத்தா மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கேவலமாக பேசுவாள். அண்ட் ஆல்சோ பீப்புளும் வந்து நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னை இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாள். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வில்லேஜ்க்கு ஒரு ட்ராவலிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து வந்திருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, ரேண்டமாக நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருப்பார். அது எல்லாமே ஒரு ஃபாரின் மேகசினில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அந்த ஒரு ரேண்டமாக எடுத்த பிக்சர்ஸில் சிதியும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார். சிதி வந்து தண்ணி பிடிக்க போகும்போது அவள் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளையுமே வந்து அவர் ஃபோட்டோ எடுத்திருப்பார். அது வந்து அந்த மேகசினில் ரிலீஸ் ஆகும். அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டா. சிதி அதை பார்த்துட்டு நான் தான் ரொம்ப அழகுங்கிற மாதிரி ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த பிக்சர்ஸை பார்த்து. அண்ட் அந்த வில்லேஜஸும் வந்து சிதிக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மேக்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிம்பாங்க. உடனே அவளுக்கு ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாள். அண்ட் வில்லேஜஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மைம் டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு விசிட் பண்ணாங்க இல்லையா, அந்த விசிட்டை வந்து ஒரு ஸ்டோரியாக வந்துட்டு ஒரு மைம் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது யார் வந்துருவாங்க அப்படின்னா, பரோக்கா வராரு. யாருன்னா அந்த சீஃப், நம்ம சொன்னோம் இல்லையா அந்த எல்டர்லி மேன், அந்த சீஃப் வந்து வராரு. அவர் வரவும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெம்பரவரியாக
இன்ட்ரப்ட் ஆகிடுச்சு. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸில் இவரும் ஜாயின் பண்ணிக்குவார். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் லேக்குன்லேவை வந்துட்டு மரியாதை இல்லாமல் ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் அவர் பண்ணுவார் அந்த பெர்ஃபார்மன்ஸில். ஸோ சிதி வந்து லேக்குன்லேவை அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே வெளியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போய் அந்த ஸ்டேஞ்சர்ஸ் இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா அவங்களால தான் அவள் மேக்சினில் வந்தா இல்லையா, அதனால. இப்போ இந்த ஸ்டேஜில் பரோக்கா மட்டும் தனியாக நின்றுட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சிதியை பார்த்து அட்மையர் பண்ணுறாரு. இவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, நிறையா ஒய்ஃப் மேரேஜ் பண்ணிக்குவார். அவருக்கு வந்து போர் அடிச்சிருச்சுன்னா நியூ ஒய்ஃப் மேரேஜ் பண்ணிக்குவார். அந்த மாதிரி ஒரு பர்சன். ஆனால் ஒரு 5 மாதம் ஆகுது அவர் வந்து புது ஒய்ஃப் மேரேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ நம்ம சித்தியை வந்து நியூ ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ மதியம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நூனில் என்ன நடக்குது அப்படின்னா, சடிக்கு வராங்க. சடிக்கு யாருன்னா பரோக்காவோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப். அதாவது நிறைய ஒய்ஃப் இருக்காங்க பரோக்காவுக்கு, அவங்கள ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. இவங்க வந்துட்டு பரோக்கா வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத யார்கிட்ட, சிதிக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பரோக்காவை பாரு, இப்போ கூட இந்த ஏஜில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், பிரேவாக இருக்கார், இவ்வளோ வயசாகியும் அவர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ சிதி வந்து சிரிச்சிட்டு ரெஃப்யூஸ் பண்ணுறா. பரோக்காவை ஒரு டர்ட்டி ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லி மாக் பண்ணுறா. இப்போ சடிக்கும் வந்து ஆக்சிடென்டலாக அவங்கள அறியாமல் ஒரு உண்மையை ரிவீல் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, பரோக்கா வந்து அவரோட மேன்ஹுட்டை வந்து இழந்துட்டார், இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அவர் ஆண்மைத்தன்மை இழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து அவரை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, உனக்கு அப்புறம் எந்த ஒய்ஃபும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த சடிக்கோ கிட்ட பரோக்கா தான் சொல்லியிருக்காரு. அதை வந்து சடிக்கோ இங்கே ஆக்சிடென்டலாக வந்து ரிவீல் பண்ணிடுவா. சிதி வந்து இந்த விஷயத்தை கேட்டோன்னே பரோக்காவை நம்ம வந்து கேலி பண்ணி ஆகணும், ஆண்மை வேற இழந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சுட்டு நான் வந்து பரோக்காவை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் பரோக்கா ஒரு கிளவரான ட்ராப்பை விரிச்சிருக்கான் சிதிக்கு. ஆனால் சிதிக்கு அது தெரியாது. ஆக்சுவலாக அவன் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, அவன் ஆண்மை தன்மையெல்லாம் இழக்கல. ஒரு கிளவர் ட்ராப்பை விரிக்கிறதுக்காக தான் அவனோட மூத்த ஒய்ஃப் சடிக்கோ வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உளறிடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டே அவகிட்ட அப்படி சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்ல வச்சுருக்கான். உங்களுக்கு இந்த லைன் அண்ட் த ஜுவல்லோட எஸ்சி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட ப்ரௌச்சர் வந்து சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த எஸ்ஐனில் உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் மெட்டீரியல் தான். நீங்கள் ஹை மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டிலே பண்ணாமல் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நைட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சிதி வந்து பரோக்கா ஹவுஸ்க்கு விசிட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த வந்து அவனை மார்க் பண்ணுறதுக்காக அதுக்காக வந்திருக்கா. அப்போ பரோக்கா வந்துட்டு அவன் வந்து ட்ரெடிஷன் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றிலாம் அவகிட்ட வந்துட்டு சொல்கிறான். அவனோட விஸ்டம், அவனோட கன்னிங் இதெல்லாமே தெரியுது. அப்போ வந்து ஒரு மாடர்ன் இன்வென்ஷனை வந்து அவகிட்ட காமிக்கிறான். ஒரு மிஷினை காமிக்கிறான். அந்த மிஷினால் நிறைய பிக்சர்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். அந்த மிஷினை காமிக்கிறான். எதுக்கு அப்படின்னா, நானும் வந்துட்டு ஒரு சேஞ்சை தான் எதிர்பார்க்குறேன், நான் ஒன்றும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஆள் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவகிட்ட காமிக்கிறான். இவ தான் வந்து பரோக்கா ஒரு ட்ரெடிஷ்னலான ஆள், அதாவது இந்த ட்ரெடிஷன்ஸை மட்டுமே கட்டி அழுகிற ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காள் என் மனசில். ஸோ இவனும் ஒரு மாடர்ன் இன்வென்ஷனுக்கு டெவலப், அதாவது இவன் வயசானவெல்லாம் இல்லை, நான் ஒரு மாடர்ன் இன்வென்ஷன்லாம் பார்த்துருக்கேன், நானும் வந்துட்டு மாடர்னான ஆள் தான் காட்டுறக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான். அண்ட் பரோக்கா அவன் நினச்ச மாதிரியே ஒரு கிளவரான ட்ராப்பை விரித்து சிதியை செட்யூஸ் பண்ணிட்டான். அதாவது இந்த டெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, தே ஸ்லீப் டுகெதர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் ஹீ செட்யூசஸ் சிதி. அவன் இம்பார்ட்டன்ட்னு சொன்னான் இல்லையா, ஆண்மை இல்லைன்னு, அது எல்லாமே போய் தான். தன்னோட மூத்த ஒய்ஃப் வந்து ஒரு காசிப் பேசுகிற ஆளுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவகிட்ட அந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னால் கண்டிப்பாக சிதிக்கிட்ட போய் அவள் சொல்லுவான்னு தெரிஞ்சு தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். இவன் இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ சிதி அவன் நினச்ச மாதிரி செட்யூஸும் பண்ணிட்டான். இப்போ சிதிக்கு ரொம்ப எம்ப்ராஸ்டு, ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா, ஃபைனலாக பரோக்காவை மேரேஜ் பண்ணிக்க அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆனால் இந்த நிலமையிலையும் அந்த நைட் வந்து லேக்குன்லே வந்து அவளுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேங்க மாதிரி அவள் வந்து சொல்லுவாள் நடந்ததை. ஆனால் அந்த நிலமையிலையும் கூட நான் லேக்குன்லே வந்துட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ என்னையவே மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த ஒரு ட்ரூ லவ்வை வந்து அவன் காமிக்கிறான். ஆனால் அப்பையும் வந்து நான் பிரைட் ப்ரைஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் லேக்குன்லே இந்த நிமிஷத்தில் கூட பிரைட் ப்ரைஸை பற்றி இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு மாடர்னைஸ்டான ஆள், ஒரு மாடர்னிட்டியை விரும்புகிற ஆள். இந்த கஸ்டம்ஸ், இந்த ட்ரெடிஷன்ஸ்லாம் அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப வந்து
வந்துட்டு சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ லாக்குன்லே வந்து மாடர்னிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு, பரோக்கா வந்து ட்ரெடிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. சிதி லாசஸ் அ வெர்ஜினிட்டி இருந்தாலுமே லாக்குன்லே நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். எந்த அளவுக்கு லாக்குன்லே வந்து பியூராக இருக்கான், பட் சிதி வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறா. அவளோட மைண்டில் அவள் வந்து யார்கிட்ட செட்யூஸ் ஆனாலும், யார்கிட்ட வெர்ஜினிட்டி இழந்தாலோ அவரை தான் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷனில் இருக்கிற அந்த வில்லேஜில் அவங்களோட ட்ரெடிஷன்ஸில் இருக்கிற ஒரு பொண்ணு தானே. ஸோ அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த ப்ளே எதில் எண்ட் ஆகுதுன்னா பரோக்கா அண்ட் சிதியோட வெட்டிங் டான்ஸில் எண்ட் ஆகுது. ஸோ இதில் என்னென்னா மாடர்னிட்டியை வந்து ட்ரெடிஷன் வின் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டோட முடிச்சிருக்காங்க. இந்த ப்ளேயில் பரோக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு லயனாக சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ ஒரு ஃபாக்ஸாக சொல்கிறாங்க. நரி எப்படி வந்துட்டு வலைய விரிக்கும் அந்த மாதிரி அவன் வந்து அவளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு கன்னிங் பிளான் போட்டான் இல்லையா. ஸோ வந்து பரோக்காவை ஒரு ஃபாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பரோக்கா வயசானவன் சொன்னோம். எத்தனை வயசுன்னு தெரியுமா? 62 இயர்ஸ் ஓல்டு மேன் அவன். ஆனாலும் இந்த வயசுலேயும் அவன் வந்துட்டு அவனோட இது அடங்காமல் என்ன சொல்கிறது, ஒரு சீப்பான ஒரு பிஹேவியராக ஒரு சீஃபாக அந்த வில்லேஜில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எத்தனை விமனை வந்து அவன் வந்து ஒய்ஃபாக வந்துட்டு சூஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கான். ஆல்சோ சிதியும் அதில் மாட்டிக்கிட்டான்னு சொல்லணும். ஸோ இப்படி தான் இந்த ப்ளே எண்ட் ஆகுது. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ப்ளே த லைன் அண்ட் த ஜுவல்.